வெனஸ்டே மார்னிங். ஸோ பரபரப்பாக கிச்சனில் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு டீ குடிச்சிட்டு வர கேப்பில் அம்மா வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி அப்படி சப்பாத்திக்கு பேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ரைஸ் கூடவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 in 1 வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால இதை வந்துட்டு வச்சுட்டாங்க. நான் வந்தக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குழச்சி வச்சுட்டு போய் தான் டீ குடிக்க போனேன். ஸோ வந்துட்டு நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நமக்கு இந்த கிரேவி பண்ணுறது அந்த ஒர்க்கெல்லாம் நமக்கு வராது. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து சீக்கிரமாக சுட்டு முடிச்சுட்டு பேபிக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து அவனோட ஸ்கெட்யூல் படி இன்றைக்கி வெஜிடபிள்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கார்ன் இருந்தனால கார்ன் வந்துட்டு சாலட் மாதிரி கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அப்புறம் சிம்பிளாக வந்துட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி அவனுக்கு வந்துட்டு கார்ன் வந்து டாஸ் பண்ணி கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவான். ஸோ இதை பார்த்ததும் நித்துக்கு வந்துட்டு எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கும் கார்னே கொடுத்துரு அப்படின்னு சொன்னனால கார்ன் கூட நேற்றுக்கு நைட்டு வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஒரு 3 நாள் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுத்துட்டும் நித்தோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு முடிஞ்சுது. நான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க சைடில் அம்மா வந்துட்டு மாங்காய் சம்மந்தியும் இந்த பழங்கஞ்சியும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால அப்பா வந்து பழங்கஞ்சி எனக்கு ரொம்ப சிம்பிளாக போதும், அதுக்குள்ளே இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வெஜிடபிளும் இருக்குது இல்லையா, ஸோ அது கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி அரைச்சனால அதோட பாதி ஒர்க் எங்களுக்கு அன்றைக்கி முடிஞ்சுது. லஞ்ச் பெருசாக செய்கிற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சம்மந்தியே போதும். நல்லா சூடான ரைஸில் வந்துட்டு அதை ஆட் பண்ணி கொஞ்சம் வெளிச்செண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப எம்மையாக இருக்கும். அதை வந்து பச்சை மாங்காய் சம்மந்தி, நல்லா பச்சை மாங்காய், செரிய உள்ளி, அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி பண்ணால் ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிய எல்லாருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு சைடில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் பாதி பாதி முடிய ஆரம்பிச்சிது. கொஞ்சமாக வாட்டர்மெலன் இருந்துச்சு. ஸோ அதையும் ஜூஸ் போட்டு வச்சுட்டோன்னா எல்லோரும் அவங்க ஃப்ரீ டைமில் எடுத்து குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. See you in another. Bye bye.